ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை ஸ்வீட்டி சமையல். இன்றைக்கி நம்ம சமையலில் தேங்காய் வச்சு ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப டேஸ்ட்டாக மனமாக இருக்கும். எல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க கிச்சனுக்கு. ஒரு முழு தேங்காய், பெரிய தேங்காவாக எடுத்து பூவாக திருகி வச்சுருக்கிறேன். இதை மிக்சி ஜாரில் போட்டு நைஸாக அரைச்சி திக்கான பால் எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் பால், செகண்ட் பால் ரெண்டும் எடுத்து வச்சுக்கலாம். ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கலாம். மிக்சி ஜார் எடுத்து நம்ம திருகி வச்ச தேங்காவை நைஸாக அரைச்சிக்கலாம். தேங்காய் நைஸாக அரைச்சாச்சு. இதை ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். ஒரு பவுல் வச்சு இதுக்கு மேலே இந்த மாதிரி ஜலடை வச்சுக்கலாம். நம்ம அரைச்சி வச்ச தேங்காவை இதில் ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். இது ஃபர்ஸ்ட் பால். இப்போ இதை ஃபில்ட்ரு பண்ணி இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். இப்போது செகண்ட் பால் எடுத்துடலாம். வேற ஒரு பவுல் வச்சு இந்த மாதிரி ஜலடை வச்சு இப்போது செகண்ட் பால் எடுத்துடலாம். இப்போ இது நல்லா ஃபில்ட்ரு பண்ணி இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். ஒரு கடாய் அடுப்பில் வச்சு கடாய் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. ஒரு ஸ்பூன் பாசிப்பருப்பு இதை போட்டலாம். அரை ஸ்பூன் கடலப்பருப்பு இதையும் போட்டலாம். ஸ்டவ் சிம்மில் வச்சு பாசிப்பருப்பு கடலப்பருப்பை நல்லா செவக்க மணம் வர அளவுக்கு வறுத்துக்கலாம். ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வறுத்தா போதும். இப்போ நல்லா வறுப்பட்டுச்சு. இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். பாசிப்பருப்பு கடலப்பருப்பும் வேறு பிளேட்டுக்கு மாற்றியாச்சு. இது நல்லா ஆறட்டும், வெயிட் பண்ணலாம். குட்டி பவுல் எடுத்துக்கலாம். 10 பாதாம் இதை போட்டலாம். 15 முந்திரி இதையும் போட்டலாம். சூடான தண்ணி ஊற்றிடலாம். 10 நிமிஷம் ஊறட்டும், அப்புறம் பார்க்கலாம். பாசிப்பருப்பும் கடலப்பருப்பும் நல்லா ஆறிடுச்சு. ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கலாம். இப்போ இந்த பாசிப்பருப்பும் கடலப்பருப்பும் மிக்சி ஜாரில் போட்டுக்கலாம். 10 பாதாம் சுடுதண்ணியில் போட்டு தோல் உரித்து வச்சுருக்கிறேன். இதை போட்டலாம். 10 முந்திரி 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுட்டேன். இதையும் போட்டலாம். கொஞ்சம் தேங்காய் பால் ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். பாசிப்பருப்பு, கடலப்பருப்பு, முந்திரி பருப்பு, பாதாம் நைஸாக அரைச்சாச்சு. இப்போ இதை ஒரு கிண்ணத்துக்கு மாற்றிக்கலாம். கடாய் அடுப்பில் வச்சு 3 ஸ்பூன் நெய் ஊற்றிருக்கிறேன். நெய் நல்லா காஞ்சிடுச்சு. 10 முந்திரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இது நல்லா கருகாமல் செவக்க வறுத்து எடுத்துக்கலாம். 10 உலர் திராட்சை இதையும் போட்டலாம். முந்திரி திராட்சை நல்லா செவந்துடுச்சு. நம்ம செகண்ட் எடுத்து வச்ச தேங்காய் பால் அதை ஊற்றிடலாம். இந்த தேங்காய் பால் ஊற்றுறதுனால திருத்திரியாக ஆகிடும், பயப்பட தேவையில்லை. இது திருத்திரியாக ஆகாது. நம்ம பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கிற பாசிப்பருப்பு, முந்திரி, பாதாம் பேஸ்ட்டு இதை ஊற்றிடலாம். கை விடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கலாம். இது தேங்காய் பாலில் ஒரு 5 நிமிஷமாவது இது நல்லா வேகணும். அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். தேங்காய் பால் பாயாசம் இந்த மாதிரி அடிக்கடி செஞ்சு கொடுங்க. எல்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நல்ல மனமாக டேஸ்ட்டாக இருக்கும். கை விடாமல் கிண்டிக்கிட்டே இருங்க. ஃபஸ்ட்டை விட பாருங்கள், இப்போ நல்லா திக்காக இருக்குது. இப்போன்னு ஒரு 2 நிமிஷம் மட்டும் இருக்கட்டும். இந்த டைமில் 300 கிராம் சர்க்கரை இதை போட்டலாம். சர்க்கரை கரையட்டும். இதை பாயாசம் செய்யும்போது வீடே மணக்கும். இது உடம்புக்கு ரொம்ப நல்லது, குளிர்ச்சி. ஒரு முறை செஞ்சிங்கன்னா அடிக்கடி செய்ய சொல்லுவாங்க. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தேங்காய் பால் பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. இந்த டைமில் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஃபஸ்ட்டு எடுத்து வச்ச தேங்காய் பாலை ஊற்றிடலாம். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சுட சுட சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும். ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்டாலும் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு முறை செஞ்சு பாருங்கள். எல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. தேங்காய் சாப்பிட மாட்டேன்னு சொல்கிற பசங்களுக்கு கூட இந்த மாதிரி பாயாசம் செஞ்சு கொடுத்தா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா மை ஸ்வீட்டி சமையலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.